கரூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் காட்சி கொடுத்து சாப விமோசனம் வரும் நிகழ்வு நெல்லை மாவட்ட மானூர் அம்பலத்தில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கரூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி மானூர் அம்பலத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளை திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆவணி மூல திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. விழாவின் 11ஆம் நாளன்று சுவாமி நெல்லையப்பர் கரூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு தலங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்த கரூர் சித்தர் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளை தரிசனம் செய்வதற்காக நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்துள்ளார். அப்போது கோவிலில் இருந்த சுவாமி நெல்லையப்பரை கரூர் சித்தர் நெல்லையப்பா என அழைத்ததும் மறுமொழி இல்லாததால் சுவாமி இங்கு இல்லை, எருக்கு முழைக்க என கூறி சாபமிட்டு சென்றதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. கரூர் சித்தர் அளித்த சாபத்தை நிவர்த்தி செய்யும் வகையில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள், சந்திரசேகரர், பவானி அம்பாளாக பரிவார மூர்த்திகளுடன் ஆண்டுதோறும் மானூர் அம்பலம் எழுந்தருளி கரூர் சித்தருக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதற்காக சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு கரூர் சித்தர் சாபம் அளிக்கும் நிகழ்ச்சி கடந்த 21ஆம் தேதி நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்றது. தொடர்ந்து கண்ணாடி பல்லக்கில் சந்திரசேகரர், பவானி அம்பாளும், மரச்சப்பரத்தில் தாமிரபரணி தாயார், அகத்தியர், குங்குலிங்க நாயனார், பாண்டிய மகாராஜா உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளும் எழுந்தருளினர். நெல்லையப்பர் கோவிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானூர் அம்பலம் நோக்கி சுவாமிகள் புறப்பட்டனர். தொடர்ந்து மானூர் அம்பலத்தில் உள்ள கரூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி மானூர் பகுதியில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் திருவிழா கோலம் கொண்டுள்ளது.
மறை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சிதவள மகள் புகழி திருஞான சம்பந்தர் பாதமணி போற்றி நாட்டவர் போற்றி